இனிப்பு சாப்பிட்டா உடனே வந்து அந்த குழந்தை நைட்டெல்லாம் அதிகமாக சிரிக்குது, அதிகமாக ஹைப்பராக இருக்குதுன்னா ஒரு 1 இயர் மருந்து தொடர்ந்து எடுத்துக்கும்போது அந்த மாதிரி இல்லாமல் மாற்ற முடியும். இந்த உணர்திறன், இந்த பாத்ரூம் வந்தால் சொல்ல தெரியாது அப்படிங்கிற பிரச்சனை, சொல்ல தெரியாமல் இருப்பாங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோஷன் வரும்போதும் யூரின் வரும்போது அந்த உணர்வு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. உங்கள்கிட்ட வராங்க, நீங்கள் மருந்துகள் கொடுத்து 1 வருஷமோ 1.5 வருஷமோ அதை வந்து சரி செய்கிறீங்களா? திரும்ப அது வாழ்நாள் முழுக்க வராமல் இருக்குமா? நான் ரொம்ப கோபமாக இருக்கேன், அது எனக்கு ஹாப்பியாக கொடுக்குமா? அது என்னோட கர்மா, அதை வந்து நான் அனுபவித்து தான் கழிக்கிறேன். ஸோ அதுக்கான கஷ்டங்கள் எல்லாமே அனுபவித்து வெளியே எடுத்துறதுனால உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிறது ஆகாது. பயமே தெரியாத குழந்தை கூட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணால் கூட அதுக்கு பயம் இருக்குது தான். அப்போது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம்னு இருக்குதுன்னா அந்த குழந்தைக்குள்ளே பயம் இருக்குது. அதுக்கு என்னென்ன வழிகளில் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியுமோ கன்ஃபார்ம் பண்ணி அந்த குழந்தைக்கு என்ன பயனை பார்த்து அதுக்கான மருந்து கொடுக்கணும். இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம் இருக்குதா, 1 மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிட்டதும் அந்த குழந்தை மோஷன் போயிட்டுருக்குதுன்னா ஒரு 6 தடவை போகும், ஒரு 15 நாளோ 20 நாளோ இல்லை 1 மாதமோ, அதுக்கப்புறம் தான் அது குணமாகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னாலும் ஒரு மாதம் கிட்ட கான்ஸ்டிபேஷன் அதிகமாகி அதுக்கப்புறம் தான் குறையும். அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா ஆயுர்வேதாலேயோ இல்லை வந்து வீட்டு வைத்தியத்திலேயோ நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டி வைத்தியம் மாதிரி வீட்டு வைத்தியம் மாதிரி எடுத்துக்கோங்க. சைடில் நம்ம மருந்தையும் தொடர்ந்து கொடுங்க. ஒரு கட்டத்தில் அந்த கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது சரியாகும். இதில் எதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூஸ் மோஷன் போகிற குழந்தைங்க தான். அதுக்கு அந்த பர்டிகுலர் மெடிசனை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணி கொடுங்க. ஒரு கட்டத்தில் இந்த லூஸ் மோஷன் போகிறது அப்படிங்கிறது சரியாகும். அதாவது இப்போ கொடுத்ததும் லூஸ் மோஷன் வருது அப்படின்னா ஒரு 3 நாள் விட்டு கொடுங்க, திரும்ப வரும். திரும்ப ஒரு 3 நாள் விட்டு கொடுங்க, திரும்ப வரும். இப்படி ஒரு 10 தடவை பண்ணீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்ப லூஸ் மோஷன் கொடுத்ததும் வர்றது அப்படிங்கிறது இருக்காது. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி சொல்கிறது. ஓவர் ஈட்டிங்கெல்லாம் சரி கொஞ்ச நாள் சாப்பிடட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா ஓவர் ஈட்டிங்கும் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி பசி இல்லாத குழந்தைங்களுக்குமே பசியின்மை அதிகரிக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏற்கனவே சாப்பிடாத குழந்தை இன்னும் சாப்பிட மாட்டேங்குதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ வந்து நீங்கள் அதுக்கும் ஸ்டாப் பண்ணி கொடுங்க. ஸ்டாப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்தா அடுத்த நாள் சாப்பிட மாட்டேங்கிறாங்களா, 3 நாள் விட்டுருங்க, அதுக்கப்புறமா கொடுங்க. இப்படி விட்டு கொடுக்கும்போது ஒரு டைமில் வந்து இதனால் சாப்பிடாம போகிறது அப்படிங்கிறது சரியாகும். அப்போ இருந்து தொடர்ந்து கொடுங்க. ஏன்னா முதல்ல போய் அஃபெக்ட் பண்ணுறது ஸ்டொமக்கு தான். அப்போ முதல்ல கிளியர் பண்ணுறதும் ஸ்டொமக்கு தான். அந்த பதிவுகள் வெளியேற்றத்தினால முதல்ல அந்த கிளியர் ஆகுது பார்த்தீங்களா, அதுவும் ஸ்டொமக்கு தான். இப்போது இனிப்பு சாப்பிட்டா உடனே வந்து அந்த குழந்தை நைட்டெல்லாம் அதிகமாக சிரிக்குது, அதிகமாக ஹைப்பராக இருக்குதுன்னா ஒரு 1 இயர் மருந்து தொடர்ந்து எடுத்துக்கும்போது அந்த மாதிரி இல்லாமல் மாற்ற முடியும். அதாவது பேலன்ஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம இனிப்பு சாப்பிட்டதும் நம்ம அதிகமாக எக்ஸைட் ஆகிறது இல்லையா, அப்போது அவங்களும் எக்ஸைட் ஆகாமல் ஒரு நாள் 2 நாளில் நடக்காது. 1 இயர் தொடர்ந்து மெடிசன் எடுக்கும்போது இனிப்பு சாப்பிட்டாலும் அந்த குழந்தை அதிகமாக ஹைப்பர் ஆகாது, அதிகமாக தனியாக சிரிக்காது. அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும், ரொம்ப டீப்பாக பேசணும், ஒவ்வொரு எமோஷன்ஸ் பற்றியும் பேசணும், சென்சரி விஷயங்கள் பற்றியும் பேசணும். அப்படி ஏதாவது ஒரு குழந்தைய சரி செஞ்ச கதைகள் இருக்கா? சார் நிறைய கதைகள் இருக்குது. இது ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சார். இதில் எப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான் எல்லாமே. இப்போது அந்த குழந்தைக்கு இருக்கிற பிரச்சனையோட தன்மையை பொறுத்து நமக்கு சீக்கிரமாக ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைச்ச ஒரு குழந்தைய பற்றி பார்ப்போம். ஏன் அப்படின்னா ஸ்டில் என் பையனுக்கே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா சொன்னால் செய்வாங்கிற ஸ்டேஜில் இருக்கான். அந்த கம்ப்ளீட் ரெக்கவரி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிக டைம் எடுக்கிறது அப்படின்ட்டு. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு பிரச்சனை கம்மி அப்படிங்கிற ஸ்டேஜில் ஒரு குழந்தை என்னையவே ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா கருமத்தம்பட்டி, நாங்கள் இருக்கிறது திருப்பூர், அவங்க கருமத்தம்பட்டியிலேருந்து வர்றாங்க. ஒரு 15 நாளில் கால் பண்ணாங்க. 15 நாளில் கால் பண்ணி எனக்கு ரொம்ப நல்லா வித்தியாசம் தெரியுதுங்க, பேசுகிறான் அப்படின்லாம் சொன்னாங்க. சார் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, 15 நாள்லையெல்லாம் பேச முடியாது. இல்லைங்க பேசுகிறாங்க, நான் வேணால் அடுத்த டைம் கூட்டிகிட்டு வரேன், உங்களுக்கு பேசுகிறான் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து ஒரு 10 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெஃபர் பண்ணி அந்த குழந்தைய பார்த்துட்டு எனக்கு ஒரு 5 ஃபேமிலி ஒன்றா வந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆக்சுவலாக அவங்க சொல்லும்போது கூட எனக்கு என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தான் இருந்தது. அந்த பையன் நல்லா பேசுகிறத நாங்கள் பார்த்தோம்,
நல்லா பேசுகிறத பார்த்துட்டு தான் நான் வந்து நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். பார்க்குறோம், பேசுகிறான், அந்த பையன் பேச மாட்டானே, எங்கள் பசங்க மாதிரி தானே இருந்தான், எப்படி சரியானான்னு கேட்கும்போது அவங்க தான் உங்களை பற்றி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பொதுவான விஷயம் கிடையாது. ஜென்ரலாக ஒரு 5 மாதம் 6 மாதம் எடுக்கும் அந்த குழந்தைக்கு கிடைச்ச ரிசல்ட் மாதிரி கிடைக்கிறதுக்கு. ஆனால் அந்த குழந்தைக்கு அது ரொம்ப ஈஸியான விஷயமா அந்த மாதிரி நடந்தது. ஒரு 15 நாளில் பேச்சு அப்படிங்கிறது நடந்தது. புரிதல்கள் வர ஆரம்பிச்சது. நம்ம சொல்கிறதுக்கு, அதாவது முன்னாடி வந்து கமெண்ட்ஸ் எதையும் ஃபாலோ பண்ணவே முடியாது. நம்ம என்ன சொல்கிறோங்கிறது தெரியாது. அந்த கதவை லாக் பண்ணிட்டு வா அப்படின்னா அது என்னன்னு தெரியாது. அந்த பென்சில் எடுத்துகிட்டு வா அப்படின்னா என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு 3 மாதம் 4 மாதம் அப்படிங்கும்போது நல்லாவே புரிய வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிளாஸில் போய் உட்காரவே முடியாமல் எழுந்து ஓடி ஓடி போயிட்டே இருந்த குழந்தை வந்து உங்களுக்கு வந்து கிளாஸில் உட்காந்துக்கிறாங்க, லிசன் பண்ணுறாங்க. எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து ஒரு 5 மாதம் அப்படிங்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் வேர்ட்ஸில் கேட்குற ஆரம்பித்த குழந்தைங்க அப்படிங்கிறது இருக்காங்க. இப்படி அந்த ஒரு குழந்தை தான் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின குழந்தைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை அதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நாளில் பேச ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி எனக்கு அதுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு குழந்தையும் சொன்னாங்க. ஸோ இது வந்து ரேர். ஆனால் ஜென்ரலாகவே எல்லா குழந்தைங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மாதம் முடியும் போது புரிதல் தன்மையில் ஒரு நல்ல வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உணர்திறன், இந்த பாத்ரூம் வந்தால் சொல்ல தெரியாது அப்படிங்கிற பிரச்சனை, இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன சென்சரி ப்ராப்ளத்தோடு சேர்ந்து தான் வரும். அதாவது ஒன்று வந்து சென்சிட்டிவிட்டி வந்து லாஸ் ஆயிரும், இல்லை அப்படின்னா ஓவர் சென்சிட்டிவாக இருக்கும். இந்த குழந்தைங்க வந்து ஒன்று சொல்ல தெரியாமல் இருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோஷன் வரும்போதும் யூரின் வரும்போது அந்த உணர்வு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. நான் ஃபஸ்ட்டு என்ன கேட்பேன்னா அவங்க அதை வந்து ஃபீல் பண்ணுறாங்களா, வர்றதுக்கு முன்னாடி அவங்க பாத்ரூம் போக மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது பிரச்சனை. முதல்ல மோஷன் வருதுங்கிறதும் யூரின் வருதுங்கிறதும் அவங்களுக்கு ஃபீல் ஆகுதா, அந்த அவங்களோட முகத்தில் இல்லை ஏதாவது ஒரு சிம்டமாக காமிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் பாதி குழந்தைங்களுக்கு அதுக்கு ஃபீலே ஆகாது. அந்த உணர்வு சென்சிட்டிவிட்டி லாஸ். அடிபட்டா வலி தெரியாது இல்லைங்களா, அதே மாதிரி பாத்ரூம் வந்தாலும் தெரியாது, யூரின் வந்தாலும் தெரியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருப்பாங்க. அது வந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் இல்லை அப்படின்னா ஒரு குழந்தைக்கு, ஒவ்வொரு குழந்தைக்கும் வருஷக்கணக்கு கூட ஆகும். எடுக்கும்போது அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது அதை வர ஆரம்பிக்கும். அந்த பாத்ரூம் வருது அப்படிங்கிற ஃபீல் வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து அதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது நிறைய பேர் சொல்லும்போது அதுக்கு தான் நிறைய பேரண்ட்ஸ் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக சொல்லுவாங்க, அம்மாங்க மெயினாக. ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறது தான் எங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த குழந்தையோட தனித்தன்மையை பொறுத்து ரிசல்ட் அப்படிங்கிறது எது சீக்கிரமாக அந்த குழந்தைக்கு அச்சீவ் பண்ண முடியுமோ அது ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே அச்சீவ் பண்ணிடுவாங்க. இந்த ஒரு குழந்தைக்கு கிடைக்கிற ரிசல்ட் இன்னொரு குழந்தைக்கு கிடைக்காது. அதாவது இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ரைட்டிங் ஒர்க் 3 மாதத்தில் வருது அப்படின்னா இன்னொரு குழந்தைக்கு அது 10 மாதம் ஆகலாம். ஆனால் ஸ்பீச் அப்படிங்கிறது 10 மாதம் கழிச்சு தான் ரைட்டிங் ஒர்க் வருது அப்படிங்கிற குழந்தைக்கு ஸ்பீச் ஒரு 3வது 4வது மாதமே வரலாம். ஸோ அந்த குழந்தையோட தனித்தன்மையை பொறுத்து வந்து இப்போ ஒரு ப்ராப்ளம் ரொம்பலாம் அதிகம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க ஒரு 7 மாதம் 8 மாதத்துலேயே மெடிசனை ஸ்டாப் பண்ணிட்டவங்களாம் இருக்காங்க. நல்ல விதமாக வந்து அவங்க சேஞ்ச் ஆகிட்டாங்க. வரும்போதே கம்மியான ப்ராப்ளத்தோடு வந்திருப்பாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேயே இன்னொரு குழந்தை வரும்போதே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தாங்க. இவங்களுக்கும் நார்மல் குழந்தைக்கும் இருக்கிற கேப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதாவது ஆட்டிசம் கேட்டகரிக்குள்ளேயும் சொல்ல முடியல. அவங்க கிட்டத்தட்ட 4 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா தெரப்பீஸ் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. பட் அதே ஸ்டேஜில் தான் இருக்காங்க. நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், அதே ஸ்டேஜில் தான் இருக்காங்க. இவங்களுக்கும் நார்மல் குழந்தைங்களுக்கும் ஒரு சேஞ்ச் இருக்குது, ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை வந்து எங்களால் என்ன ப்ராக்டிஸ் பண்ணியும் என்ன மெடிசன் கொடுத்தும் வந்து சரி பண்ண முடியல அப்படின்னு சொன்னவங்க ஒரு 8 மாதம் அப்படிங்கும்போது அந்த குழந்தை கம்ப்ளீட்டாகவே
நார்மலாக ஆயிடுச்சு. அந்த கேப் அப்படிங்கிறது போயிடுச்சு. சின்ன கேப் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே வந்துருச்சு. அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை பொறுத்து இந்த கால அளவும் கால அளவு மாறும். இப்போ இந்த ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் என்னோட கைடன்ஸில் எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் என்னோட கைடன்ஸ் தேவையில்லை. பெரும்பாலும் உங்களுக்கு இந்த ஆர்வமின்மைக்காகவும் புரிதல் தன்மை இந்த 2 வருஷத்துக்குள்ளே சரி பண்ணிடலாம். ஆர்வமின்மைக்காகவும் அது போக அந்த குழந்தையோட யூனிக் நேச்சர்னு ஒன்று இருக்கும், அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா அது ஹைப்பர் ஆக்டிவிட்டி. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஹைப்பராக இருப்பாங்க, பட் நல்லாவே பேசுவாங்க, நல்லாவே கவனிப்பாங்க. ஹைப்பராக இருக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ அப்போ ஆர்வமின்மைக்கும் ஹைப்பருக்கும் நான் இன்னுமே கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இதுதான் உங்கள் குழந்தைக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய விஷயங்கள், இதை நீங்களாகவே எடுத்துக்கலாம், என்னோட கைடன்ஸ் தேவையில்லை. ஒரு 2 வருஷம் எடுத்தீங்க அப்படின்னா நார்மலாகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மெடிசன் அவங்களோட இதுக்காக கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட வராங்க, நீங்கள் மருந்துகள் கொடுத்து 1 வருஷமோ 1.5 வருஷமோ அதை சரி செய்கிறீங்கல்ல, திரும்ப அது வாழ்நாள் முழுக்க வராமல் இருக்குமா? சார் நம்ம சப்ரஸ் பண்ணி வைக்கிறது இல்லை. ஆக்சுவலாக பேரண்ட்ஸோட மெயின் கேள்வியாகவும் அது இருக்குது. ஒரு விஷயத்த சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு மாற்றத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அது நிலையில்லாதது. ஆனால் இதை எடுக்கிற பீரியடில் நம்ம கஷ்டப்படணும். ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனோம்னா ஒரு 4 மாதம் 5 மாதம் இந்த எமோஷன்ஸ் எல்லாமே அதிகமாகுது இல்லைங்களா. அழறாங்கன்னா அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா அதை நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும். கோவப்படுறாங்கன்னா நம்மளை அடிக்க வந்தாங்கன்னா நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அந்த எமோஷன் இப்போ நமக்கு நான் ரொம்ப கோபமாக இருக்கேன், அது எனக்கு ஹாப்பியை கொடுக்குமா? ஸோ அது என்னோட கர்மா, அதை நான் அனுபவிச்சு தான் கழிக்கிறேன். என்னை விட்டு அது வெளியே போயிடுது. ஸ்பிரிச்சுவலாக சொல்லணும் அப்படின்னா அது என்னை விட்டு வெளியே போயிடுது. கர்மாவை அனுபவிச்சு கழிக்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ ஸ்டொமக் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஒன்று இருக்குது, எனக்கு தொடர்ந்து கான்ஸ்டிபேஷன் ஒரு மாதம் இருக்குது. அதனால் நான் கஷ்டப்படுறேன், அனுபவிச்சு அதை வெளியேற்றிடுறேன். அப்படி இருக்கும்போது என்கிட்ட அது திரும்ப வராது. உடம்புல இருந்துன்னா வெளியே எடுத்துடுறேன், ஸ்பிரிச்சுவலானா அனுபவிச்சிடுறேன். ஸோ அதுக்கான கஷ்டங்கள் எல்லாமே அனுபவிச்சு வெளியே எடுத்துறதுனால உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிறது ஆகாது. தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ.